ஆனா ஒரு நம்பிக்கையாளருக்கு எப்படி பார்த்தாலும் மரணமே கிடையாது. உடலை வேணா அழிக்கலாம் இல்லையா? இல்ல பாருங்க, குரான் நீங்க பேசிட்டே இருக்கீங்க, நான் பதில் சொல்லணும். பாருங்க, குரான் நீங்க உடலை அழிக்கிறீங்கன்னு சொல்ல, மனதை அழிக்கிறீங்கன்னு சொல்லுது. ஒருத்தர் இறக்கும் போது உடல் இங்கே இருக்கு, ஆனா நப்ஸ் இறந்துடுது, மனசு இறந்துடுது. குல்லு நப்ஸும் ஜாயிகத்துல மன்னிச்சிருங்க, உங்களுக்கு அரபிக் புரியுமான்னு எனக்கு தெரியல. பாருங்க, அல்லாஹ் சொல்றாரு குரான்ல, கடவுள் சொல்றாரு, உங்க ஆன்மா தான் இறக்குது, உடல் இல்ல. உடல் எப்பவுமே உங்களுக்கு தெரியும்ல, அது ஒரு செயல்பாட்டு பகுதி, விலங்கு மாதிரி ஒரு உடல். உண்மையிலே உங்க ஆன்மா தான் இறக்குது. பாருங்க, நாங்க வேற மாதிரி நம்புறோம். அதுதான் நாங்க நம்புறது ஆன்மா அழியாதுன்னு நம்புறோம், உடல் தான் அழியாது. என்ன முடிக்க விடுங்க. இல்ல உடல் அழியுது, இல்ல ஆன்மா தான் அழியுது. நான் உங்களுக்கு விளக்குறேன். யாராவது இறக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க? உடல் அங்க கிடக்குது. அப்ப இறந்தது யாரு? உடல் அங்க இருக்கு. அப்ப யாரு? நான் அதுதான் சொல்றேன், ஆன்மா தான் இறந்தது. உடம்பு இங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஏன்னா நான் உடம்ப பார்க்கணும். உடம்பு உயிரோட இருந்தா அப்புறம் யாரு இறந்தது? ஆன்மா சுயம்தான் இறந்தது, உங்களோட சுயம்தான் இறந்தது. அது உடம்பு குழந்தை இறக்கல. ஆனா ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. கடவுள் நம்மள அழியாதவங்களா தான் படைச்சது. இல்ல அது இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. உடம்பு வருது, ஆன்மாவுக்கு மறுபடியும் உயிர் வருது, அது சரிதான். ஆனா அவர் இறக்கும் போது உண்மையில ஆன்மா தான் இறக்குது, உடம்பு இல்ல. உண்மையான அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு. ஆனா எங்களுக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்மாவுக்கு எப்பவும் அழிவே இல்லைன்னு தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா, இல்ல ஆன்மா தான் இறக்குதுன்னு குரான் சொல்லுது. இதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க ஆன்மா நீங்க தூங்கும் போது கூட நான் ஆன்மாவை வெளியே எடுத்துறேன்னு அது சொல்லுது. நீங்க மயக்கத்துல இருக்கும்போது நான் ஆன்மாவை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் உள்ள வச்சுட்டு அப்புறம் நீங்க மறுபடியும் வந்துடுறீங்க. ஆமா, சிலருக்கு அப்படி நடக்கும். அதுதான் குரானோட கருத்து. அது அறிவியல் பூர்வமானது. கட்டுப்படுத்துறது ஆன்மா தான், மூளை கிடையாது. நீங்க தூங்க போகும்போது ஆன்மாவை தான் அது வெளியே எடுக்கிறது. நீங்க மயக்கம் அடையும் போது அது வெளியே எடுக்கப்படுது. அது இறக்கும் போது நான் அதை திரும்ப அனுப்புறது இல்ல.